ஹலோ மக்களே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம படித்தாலே போதும் வேலை கிடச்சிரும் அப்படின்ற காலமெல்லாம் இப்போ கடந்து போய் எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது, எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிச்சி போய் நம்ம இப்போ வேலையை வாங்கக்கூடிய சூழலில் இருக்கோம். அப்படியே நமக்கு வேலை கிடைச்சாலும் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. பட் இருந்தாலும் லைஃப் ரன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையை பிடிச்சும் பிடிக்காமலும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பட் இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ கப்பலில் வந்துட்டு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அங்கே போட்டி குறைவு, ஆனால் வேலைவாய்ப்பு அதிகம், சம்பளமும் அதிகம். அதை பற்றி தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் தகுதியானவங்க, அதுக்கான படிப்புகள் என்ன, சேலரி என்ன, எங்கே போய் படிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலோட க்ரோத்துக்கு எப்பயுமே தேவை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தால் விட்டுருங்க, ஜஸ்ட் பாருங்கள். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பெருங்கடல் ஓஷன்லாம் இருக்குன்னா நம்ம ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஒரு டூரிஸ்ட் போகிறதுக்கு அதுக்காக மட்டும் இல்லை. ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி சரக்குகள் வந்துட்டு அதில் வணிகம் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த பெருங்கடல் பார்த்திங்கன்னா உலக வர்க்கத்துக்கே ஒரு முதுகெலும்பாக இப்போ திகழ்ந்துட்டுருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 12 பெரிய 200 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. அண்ட் 2047 பார்த்திங்கன்னா 1.5 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு வந்து இப்போ ஸ்டெப் எடுத்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் வரும். ஸோ நம்ம இப்போ இருந்தே அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்டு வணிக கப்பல் துறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதிலே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்திய கடற்படை, இன்னொன்று பார்த்திங்கன்னா வணிக கப்பல் வேலை. இந்திய கடற்படை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரசாங்கத்தோட கவர்மெண்ட் ஜாப் தான். இப்போது இராணுவப்படை, விமானப்படை அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு கப்பல் படை, ரொம்ப பாதுகாப்பானது. இது அரசாங்கத்துக்கு. இதோட வேலைக்கும் வணிக கப்பல் துறை வேலைக்கும் வந்துட்டு சேலரிஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகலாம். அண்ட் இந்த கடற்படை பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இது வந்து அவ்வளோ ஈஸியானதில்லை. இதுக்காக தனி தேர்வு இருக்குது. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் நம்ம கலந்துக்கிட்டு 3 வருஷம் இதுக்கான தீவிரமாக நம்ம பயிற்சி எடுக்க வேணும். அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லானால் தான் இந்த ஜாப் நமக்கு கிடைக்கும். இதே வணிக கப்பல் வேலை பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு கடலில் சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிற ஒரு ஜாப். இதில் சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், லாஸும் ஆகலாம். அந்த மாதிரி ஜாப் தான் இது. இது வந்து ஒரு தனியார் துறை வேலை தான். சம்பளம் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இந்த வணிக கப்பல் துறையில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆர் டெக் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா கடற்சார் அறிவியலில் பட்டப்படிப்பு, பேச்சுலர் டிகிரி ஆர் பட்டய படிப்பு, டிப்ளமோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த வேலையோட பணி என்னன்னு பார்த்திங்கன்னா கடல் நிலையை புரிந்து பாதுகாப்பாக நம்ம வழி நடத்தணும். இதுதான் இந்த ஜாபோட ஃபங்க்ஷன். இதில் வந்துட்டு இந்த ஜாபுக்கான கேட்டகரி பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட திறமையை வச்சு 3ஆம் 2ஆம் கேப்டன் பதவி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்திங்கன்னா இன்ஜின் துறை. இதுவும் பார்த்திங்கன்னா வழி நடத்துதல் அந்த மாதிரி இருக்கும். அண்டு கூட என்ன இருக்குன்னா இந்த கப்பல் இன்ஜின் இயந்திரம் இதெல்லாம் வந்து நம்ம பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி வரும். ஏன்னா நேமே இது இன்ஜின் துறைன்னு தான் இருக்குது. ஸோ நம்ம பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி வரும். இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கடற்சார் பொறியியலில் பிடெக் ஆர் பட்டய படிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா 3ஆம் 2ஆம் பொறியாளர் அண்டு கேப்டன் பதவி வரைக்கும் இந்த கேட்டகரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின் தொழில்நுட்ப அதிகாரி இடிஓ. இந்த ஜாப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சென்சார் எச்சரிக்கை அமைப்புகள் இதெல்லாம் வந்து பொறுப்பாக நம்ம கண்காணிக்கிற ஜாப் தான். இதுக்கான எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிஇயில் ஒரு பிடெக்கில் நம்ம பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டிஜி ஷிப்பிங் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் இடிஓ படிப்பும் கண்டிப்பாக இதுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா ஜிபி ரேடிங். இது வந்து ஒரு உதவிக்குழு. இதில் வந்து அதிகாரி பணி இல்லை. அதாவது முன்ன பார்த்தீங்க இல்லைங்களா, கேப்டன் பதவி வரைக்கும் இருக்கணும். இது அந்த மாதிரி இல்லை. இது ஜஸ்ட் ஒரு உதவிக்குழு. அதனால் இதில் அதிகாரி பணி வந்துட்டு இல்லை. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். 10th or 12th. அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா 17 to 25, அதாவது 17 to 25 வயது நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கணும். இது வந்து ஒரு 6 month படிப்பு தான். இது படித்தாலே நமக்கு இந்த ஜாப் வந்து நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பிரதீக் திவாரி ஷிப்பிங் நிறுவனத்தில் இப்போ இருக்கார். மூத்த மேலாளராக வந்து அந்த பதவியில் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாருன்னா அவளோட லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இது வந்து சொல்கிறாரு. இவர் 12th முடித்ததும் என்ன படிக்கணும்னு தெரில. ஃபேமிலியில் பெருசாக பேக்ரவுண்ட் யாரும் இல்லை, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம் இவருக்கு யாருமே இல்லை. ஸோ இவரே சூஸ் பண்ணார். கடற்சார் பொறியியலை வந்துட்டு இவரே படிக்க சூஸ் பண்ணி அந்த ஜாபில் வந்து வந்திருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம்
இந்த இந்த வேலைக்கு வந்து தகுதியானவங்க அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறியியல், இயந்திரம், நேவிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வீட்டை விட்டு நீண்ட காலம் நம்ம தங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். 6 மந்த் to 1 year கூட நம்ம தனியாக தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஹோம் சிக்காக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டை விட்டு நம்ம வெளியே தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். அதுக்கான தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒழுக்கமானவங்களும் பொறுப்புடனும் இந்த பணியில் வந்து இருக்கணும். அண்டு உடல் அளவிலும் மனதளவில் வந்து ரொம்பவே உறுதித்தன்மை கொண்டவங்களாக இருக்கணும். அண்டு வந்து இந்த ஃபாரினில் வெளிநாட்டிலலாம் போய் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு பேசிக்காக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரொம்ப மனதைரியம் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கணும் இந்த ஜாப். இதுதான் பார்த்திங்கன்னா மேஜர் தகுதிகள் இந்த ஜாபுக்குள்ளே நுழையிறதுக்கு. அண்ட் இன்னும் 10 yearsல பார்த்தோன்னா இந்த கப்பல் துறையில் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக உருவாகும். ஸோ நம்ம இப்போ இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு பொதுவாக இதுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குது ஆஃப்டர் 12th நான் முடித்ததும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்சார் அறிவியலில் பிஎஸ்சி டெக் துறையில் 3 year கோர்ஸ் இருக்குது. கடற்சார் பொறியியலில் பிடெக் இன்ஜினியர் துறையில் சேர்வதற்கு 4 வருஷம் படிப்பு இருக்குது. அண்டு பட்டதாரி கடற்சார் பொறியியலில் மெக்கானிக்கல் பிடெக் நம்ம படிச்சிருந்தோம்னா 8 to 12 மாத படிப்பை முடிச்சுட்டு அந்த இன்ஜின் துறையில் நம்ம சேரலாம். இதுவே மின் தொழில்நுட்ப அதிகாரி அதாவது ஏடிஓ 12th முடிச்சிட்ட பின்னாடி மின்னணுவியல், மின்னணு தொடர்பியல் துறைகளில் பிடெக் ஃபினிஷ் பண்ணது பின்னாடி 4 மாத கோர்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம இன்ஜின் துறையில் சேரலாம். இதே ஜிபி ரேடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு 6 month கோர்ஸ் தான். டெக் மற்றும் இன்ஜின் துறையில் சேர்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தென் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்குது. அதாவது IMU இந்திய கடற்சார் பல்கலைக்கழகம். இது கீழே ஒரு 200 நிறுவனங்கள் தான் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட நிறுவனங்கள் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வருஷம் மே மந்தில் வந்து இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, நுழைவுத் தேர்வு. அதில் நம்ம கிளியர் பண்ணாலே இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் பார்த்தோன்னா மேக்ஸிமம் கொல்கத்தா, சென்னை, மும்பை, விசாகப்பட்டினம், கொச்சின், நொய்டா, பூனே இந்த மாதிரி பிளேசஸில் தான் இருக்குது. குறிப்பிட்ட நிறுவனங்கள் தான் இருக்குது. ஸோ நம்ம சேர்ந்து தாராளமாக படிக்கலாம். இதில் வந்துட்டு சேலரியும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி சரி நிறைய இருக்குது. என்ன ஒரே விஷயம், ரொம்ப தைரியத்தோடு இருக்கணும். வீட்டை விட்டு கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சூழல் வந்தாலும் சரி, இப்போ இருக்க காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாபை நம்ம தைரியமாக சூஸ் பண்ணலாம். நல்லா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். சேலரி பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த ஒரு ஜாப் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தாலும் இதில் கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே தான் கிடைக்கும். இதே ஒரு கேப்டனுக்கெலாம் பார்த்திங்கன்னா 8 லட்சம் to 10 லட்சம், அதாவது 1 monthக்கே அவ்வளோ சம்பளம் இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிடுங்க.